ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மியூசிக்கே இருக்காது. டக்குனா ஏதோ ஒரு மயக்கம். தியேட்டர் இடிஞ்சு கொட்டி விழுந்திருக்கு. அதை வந்து போங்கோஸ் எடுப்பாங்க. பேசுவது கிளியா வாணிஸ்ரீ, சரோஜாதேவி, பானுப்பிரியா இவங்களுக்கெல்லாம் மேக்கப் போடுறதுன்னா காலையில் 5 மணிக்கே வந்துடணும். பெயிண்ட் அடிக்கணும் உடம்பு போற அவ்வளோ கருப்பு. அவங்க 12 ஸ்டில்ல போட்டு கேலண்டர்லாம் போட போறேன்னு சொன்னாங்க. அந்த நேரம் பார்த்து ஜெயலலிதா உள்ள வந்தாங்க. 1001 உள்ள வந்தாங்க. ஜெயலலிதா வர்றவரு சிவாஜிக்கு எம்ஜிஆர் 2 பேத்துக்கு அவங்க தான். ஜெயலலிதா வந்தவங்க 2 பேரும் கழட்டி விட்டாங்க போயாரு. ஜெயலலிதா கழுத்துல இருந்து கால் வரலும் புடவை கட்டிட்டு வந்து சர்க்கஸ் காரியா வந்தாங்க. உடம்பு அவங்க காட்டினதே இல்லை. அபிநய சரோஜாதேவி கவர்ச்சி கண்ணி ஜெயலலிதா போட்டாங்க. அந்த படத்திலேயே கௌரவமாவே விலகிட்டாங்க. அவங்கள காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. இனிமேல் நமக்கு சீட்ட மாட்டாங்க தெரிஞ்சு கிளீனா விலகிட்டாங்க. இவங்க 3 பேத்துக்கு அந்த மாதிரி ஹீரோயினா இருக்கு. ஜெயலலிதா ட்ரை பண்ணதா சொன்னாங்க. ஜெயலலிதா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜப்பானுக்கே போயிட்டேன். இதுக்கெல்லாம் காஸ்டியூம் எல்லாம் அவங்க என்னம்மா பண்றாங்க, எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. கண்டுக்கவே இல்லை. அது புதிய பறவை. சில்வர் கலர்ல ஒரு புடவை கட்டியிருப்பாங்க. ஜெகினா போட்ட ஒரு புடவை. திருமணம் ஒன்று பண்ணிக்கிட்டாங்க. சரோஜாவுடைய அந்தரங்க வாழ்க்கையில பல விஷயங்கள் வந்து சிவாஜி எம்ஜிஆரும் பிரச்சனையா இருக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மருத்துவர், அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். கன்னடத்து பைங்கிலி சரோஜாதேவி காலமான 1960 கொடிகட்டி பிறந்தாங்க, பிஸியாக இருந்தாங்க, ஷிஃப்ட்டு போட்டு நடித்தாங்க 3 மொழிகளில் அப்படிங்கிறாங்க. அவங்கள பெரிதாக ரசிக்காத ஆட்கள் நான் ஒருத்தர், அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. அன்னைக்கு இருந்த 3 ஹீரோவுக்கு அவங்க தான் ஹீரோயின் இருந்தாங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி 3 பேத்துக்கு அவங்க தான் ஹீரோயின். ஜெமினி 3 பேத்துக்குமே அவங்க தான். இது ஜெய்சங்கருக்கும் வந்தாங்க, ரவிச்சந்திரனுக்கும் வந்தாங்க. அந்த அளவுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. எம்ஜிஆர் சிவாஜிக்கு தான் அதிகம். எம்ஜிஆர் சிவாஜி. ஜெமினி அவ்வளோவா சரோஜாதேவி போட்டு நிறைய படங்கள் பண்ணல. அவருக்கு எல்லாம் ஜெமினி வந்து ஒரு குறிப்பிட்ட ஹீரோயினே இல்லாமல் இருந்தார். இந்த அதில் என்ன பிரச்சனைனா, ஜெமினிக்கு வந்த பிரச்சனைனா சாவித்திரி கல்யாணப்பட்டதுனால சாவித்திரி ஜெமினி கணேசன் ஆகிப்போச்சு. வேறு எந்த ஜோடி கூட நடித்தாலும் அவன் தான் ஏற்கனவே அந்த அன்னைக்கு நான் எங்களுடைய ரசிப்பு தன்மான் மாதிரி ஒருத்தனை கல்யாணம் ஆகி போச்சுன்னா அந்த அந்த கவர்ச்சி போயிடும். ஆனால் கல்யாணமே பண்ணது தெரியாமல் ரகசியமாக வச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில்லாம் அவங்க இருந்தாங்க. அந்த காலத்து நடிகைகள்லாம் அந்த கட்டாயம் இருந்தது. கல்யாணம் பண்ணால் கூட வெளியில் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்தாங்க. அது மாதிரி ஒரு கட்டாயம் இருந்தது. அதை நாடோடி மன்னன் படம் வந்தபோது தான் இந்த அம்மா பெரிய பிரபலத்துக்கு ஆளானாங்க. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதேன்னு ஒரு கலர் சீனில் தான் அதாவது பானுமதி வந்து ஹீரோயின் படத்தில். அது பானுமதி நடிக்கிறவர்கள் கருப்பு வெள்ளை படம், பிளாக் அண்ட் ஒயிட்டு. சரோஜாதேவி இன்டர்வலுக்கு மேலே வருவாங்க. அதுக்கப்புறம் அது கலர். அதில் ஜி.கே. ராமன்ற கேமராமேன் தன்னுடைய அற்புதமான திறமையை காட்டி எடுத்திருந்தார். நம்மளை அப்படி காட்டிட்டார். காட்டி அந்த அந்த சீனில் அப்படியே தண்ணியில் அப்படியே தண்ணிக்குள்ளார வர்ற மாதிரி வரும். நீர்க்குமிழிகள்லாம் அப்படியே எப்படி போகும். தண்ணிக்குள்ளார வர மாட்டாங்க, தண்ணிக்குள்ளார வர்ற மாதிரி அந்த காட்சி அமைச்சிருப்பாங்க. அந்த அந்த பாட்டிலே அவங்க அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து வீரமாகும் மாமுகம் தெரியுதே, வெற்றி புன்னகை புரியுதேன்னு கலர் சீனில் வந்து இது பண்ணுவாங்க. அதனால் கலருக்காக ஓடிச்சு அந்த படம். நாடோடி மன்னன் தப்பிச்சதுக்கு முக்கிய காரணம் பாதி படம் கலரில் வந்தது. அவர் ஒரிஜினலாக பிரிசனர் ஆஃப் ஜெண்டாங்கிற படத்தை தான் எடுத்தார். அதை அப்படியே விட்டுருந்தாருனாக்கா படம் 3 நாளோட வீட்டுக்கு போயிட்டுருக்கும். இந்த கலர் காட்சிகள் வந்தபோது கலருங்கிறது வந்து ஒரு படத்துக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷனாக இருந்தால் அப்போது பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலருங்கிறது வந்தபோது பெரிய அட்ராக்ஷன். அதனால் இந்த படம் கலர் காட்சிகளுக்காக ஓடிச்சு. இந்த பாட்டுகள் வேறு நல்லா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து சண்டை காட்சிகள்லாம், எம்ஜிஆர் வீரப்பா காட்சிகள்லாம் ஜோராக அமைஞ்சதில் இந்த அம்மா ஹீரோயினாக அறிமுகம் ஆனாங்க. அப்போ தான் தேவர் ஃபிலிம்ஸ் உருவாகுது. முதல் படம் வந்து தாய்க்கு பின் தாரம்னு எடுத்தார், பானுமதியை போட்டு சூப்பர் ஹிட்டு. அடுத்த படம் தாய் சொல்லி தட்டாது, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி. படம் பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் வரிசையாக படங்கள்
தாய்க்கு பின் தாரம், தாயை சொல்லி தட்டாதே, தாயை காத்த தனையன், நீதிக்கு பின் பாசம், இது நீதிக்கு பின் பாசம், இந்த மாதிரி என்னென்னமோ படங்கள், குடும்பத் தலைவன், அப்படி வரிசையாக ஒரு 8 படங்கள். தேவர் என்ன, சின்னப்பத்தேவர் என்ன சொன்னார்னா, சரோஜா தேவி வச்சு 12 படங்கள் எடுக்கணும். 12 படம் எடுக்க போகிறேன். 8 படங்கள் முடிச்சுட்டேன், இன்னும் 7 படமாக இன்னும் முடிச்சிட்டார். இன்னும் மிச்ச படங்கள்லாம் எடுத்து சரோஜா தேவி வச்சு ஒரு கேலண்டர் போட போகிறோம். ஒரு மாதத்துக்கு ஒரு ஸ்டில்லு இதை போட்டு 12 மாதத்துக்கு 12 ஸ்டில்லை போட்டு கேலண்டர்லாம் போட போகிறேன்னு சொன்னார். அந்த நேரம் பார்த்து ஜெயலலிதா உள்ளே வந்தாங்க. 64ஆம் வருஷம் ஜெயலலிதா 1001 உள்ளே வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அரச கட்டளைங்கிற படத்தில் ஜோடியாக நடிச்சிட்டா கூட அந்த படத்துலேயே சரோஜா தேவிக்கு கேள்வி வந்துருச்சு. அரச கட்டளை 1001 அப்புறம் தான் வந்தது. அந்த படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்க. ஜெயலலிதாவுக்கு டைட்டிலில் கவர்ச்சி கண்ணின்னு போட்டாங்க. அபிநய சரோஜா தேவி கவர்ச்சி கண்ணி ஜெயலலிதான்னு போட்டாங்க. அந்த படத்துலேயே சரோஜா தேவி ஓரம் கட்டப்பட்டார், ஜெயலலிதா உள்ளே விட்டாங்க. அப்புறம் அது 1001 சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த படம் பறக்கும் பாவை வந்தது. பறக்கும் பாவை ராமண்ணா எடுத்த படம். சர்க்கஸை பேஸ் பண்ணி எடுத்து அதில் கவர்ச்சியெல்லாம் எதிர்பார்த்துட்டு போனாங்க. இவங்க கழுத்துலேருந்து கால் வரலும் புடவை கட்டிட்டு சர்க்கஸ் காரியாக வந்தாங்க. பொதுவாகவே இவங்க கருப்பச்சியே காட்டில் உடம்பு அவங்க காட்டினதே இல்லை கடைசி வரைக்கும். அவங்க உடம்பை காட்டாமல் நடித்த நடிகைகள் எடுத்திங்கன்னா 4-5 பேரில் அவங்க ஒருத்தர். அதுதான் சொல்லுவாங்க, காட்டுறதுக்கு கவர்ச்சி காட்டுறதுக்கு அவர் கவர்ச்சிக்கு லாய்க்கில்லாத நடிகைன்னாங்க. இப்போ சாவித்திரியெல்லாம் கடைசிய காலத்தில் கவர்ச்சிக்கு போனாங்க. மலையாள படங்கள்லாம் கவர்ச்சிக்கு போனாங்க. ரசிகர்கள் பார்க்க விரும்பலை, ஆளை விடுன்ட்டான். மழுங்கிற ஒரு படம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, மாமனாரின் இன்ப வெறின்னு தமிழில் டப்பிங் போட்டாங்க. சாவித்திரி உச்சத்துக்கே போனாங்க. எல்லாம் அப்பா ஆளை விடு அப்படின்ட்டான். கவர்ச்சி காட்டுறதுக்கு கூட சில தேவைகள் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணாங்க. எல்லாருமே கவர்ச்சி காட்டிட முடியாது. அது மாதிரி இந்த மாதிரி இது அவங்க ஜாக்கெட்டே பார்த்திங்கன்னா கழுத்தில் ஆரம்பித்து வயிறு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அதான் அந்த காலத்தில் ஸ்டமக் சோழின்னு தான் பேர். அந்த சோழிக்கு வயிறு தெரியும். சரோஜாதேவி இடுப்பு தெரியுற மாதிரி கூட புடவை கட்டது, அதான் ஜாக்கெட் போட்டதில்லை. அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க. ஜீன்ஸ் போட்டு அவங்க நடித்ததில்லை. ஒரு படத்தில் தான் ஏதோ ஒரு படம், தேவர் படத்தில் தான் ஜீன்ஸ் போட்டு வருவாங்க. இப்போ பறக்கும் பாவை படத்தில் 2 சீனில் ஜீன்ஸ் போட்டு வருவாங்க. அதை தவிர அவங்க ஜீன்ஸ் போட்டு அவங்க நடித்ததே கிடையாது. ஆனால் அந்த பஞ்சாபி ட்ரெஸ், அந்த சல்வார் கமீஸ், அதை அவங்க பாப்புலரைஸ் பண்ணாங்க. அதுதான் அவங்களுடைய கவர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் அது கிடையாது, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு கன்னடம் கலந்து, ரஜினிகாந்துக்கு எப்படி மார்க்கெட் வந்ததோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த காலத்தில் மார்க்கெட்டு. வணக்கம்னே வராது, ஓணக்கம்பாங்க. கோடி வாழ்ந்தால் கோடி நின்று படத்தில் ஓணக்கம் மாமி, ஓணக்கம் மாமா அப்படின்னு தான் வருவாங்க. அப்படி தான் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஆனால் அது எப்படி இதாச்சுன்னா, கன்னடத்தை சேர்ந்த பொண்ணு இந்த தமிழ் சென்னையில் இருக்கிற மாதிரி கேரக்டர். ஆனால் அதை எடுபட்டு வச்சு ஒரு குணச்சித்திர நடிகைன்னு எடுத்திங்கன்னாக்கா கல்யாண பரிசு படம். அதில் ஸ்ரீதர் அவங்கள நல்ல ஒரு அற்புதமான நடிகையாக காட்டினார். அதில் இதாக வந்தாங்க. மணப்பந்தல்கிற படம் தான் ஒரு அற்புதமான நடிகை அப்படிங்கிறதுக்கு மணப்பந்தல் படம் 2 பேருக்கு அந்த படத்தில் பெரிய பேர் கிடைச்சது. ஒன்று அசோகனுக்கு ஒரு பெரிய பேர், சரோஜாதேவி நடிக்க வரும் அப்படிங்கிறது அதில் இது பண்ணாங்க. மற்றபடி அப்படியே எம்ஜிஆருடைய நிழல், சிவாஜி நிழல், இப்படி தான் போயிட்டு இருந்தாங்களே ஒழிய சரோஜாதேவிக்காக போய் பார்த்ததுங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அப்படி தான் இருந்தது. பலமும் ஓடிச்சு, பாட்டுகளுக்காக ஓடிச்சு. பார்த்தால் போய் தரும் பாட்டுகளுக்காக ஓடிச்சு. சிவாஜி படங்கள் எடுத்த ஆலயமணி, அதில் சிவாஜியினுடைய அற்புதமான நடிப்பு, அந்த மனநிலைகள் அந்த மாதிரி வர்றது இதெல்லாம் இருந்தது. அதில் பாடல்கள்லாம் எம்எஸ் விஸ்வநாதனுடைய வெற்றிகள், எம்எஸ் விஸ்வநாதன் கொடுத்த வெற்றிகள் இதெல்லாம் ஆலயமணி எல்லாம் அது மாதிரி படங்கள்லாம் இருந்தது. இப்போ படகோட்டிலாம் தொட்டால் பூ மலரும் பாட்டு, படகோட்டி பாட்டு தான் மெயின். ஆனால் மேக்கப்னு எடுத்திங்கன்னா படகோட்டியும் சரி புதிய பறவையும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. புதிய பறவையில் சரோஜாதேவி சரியாக மேக்கப் போட்டுக்க மாட்டாங்க. அவங்க கருப்புங்கிறது தெரியும், அந்த படத்தில் கருப்பாக இருக்காங்கன்னு தெரியும்.
படகோட்டியில் அவங்கள சுண்ணாம்பில் போட்டு இறக்கி எடுத்த மாதிரி வெளியேறு வந்துட்டு பொதுவாக மேக்கப் அதிகமாக போடுறதா சொல்லுவாங்க. வாணிஸ்ரீ, சரோஜாதேவி இவங்களுக்கெல்லாம், பானுப்பிரியா இவங்களுக்கெல்லாம் மேக்கப் போடுறதுன்னா காலையில் 5 மணிக்கே வந்துடணும். அவங்க பெயிண்ட் அடிக்கணும் உடம்பு பூரா, பெயிண்ட் அடித்து வெள்ளையாக்கி அப்புறம் தான் மேக்கப்பை போடணும். அவ்வளோ கருப்பு அவங்கெல்லாம். எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து அதான் 26 படங்களுக்கு என்னமோ மேலே நடிச்சவங்க தான் சொல்கிறாங்க. அதில் ஜெயலலிதா வர்றவர் இந்த அம்மா தான். சிவாஜிக்கு எம்ஜிஆர் 2 பேத்துக்கு அவங்க தான். ஜெயலலிதா வந்தாலும் 2 பேரும் கழட்டி விட்டாங்க, போயார் ஜெயலலிதா கிட்ட போயிட்டாங்க. அவ்வளோதான். உடனே அந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு, நம்ம மார்க்கெட் காலைன்னு தெரிஞ்சு போச்சு, போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு. அதோடு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பறக்கும் பாவை படத்துக்கு அப்புறமே கூட நாங்கள் சரோஜாதேவி அதிகமாக பார்க்கல. இறத்தாலும் அதோட முடிஞ்சு போன மாதிரி எடுத்துக்கலாம். கன்னடத்தில் இருந்தவங்க தமிழில் எப்படி என்ட்ரு ஆகுறாங்க? அது அப்போ எங்களுக்கு எப்படி ஒரு பழக்கம் இருக்குதுன்னா, எங்களுடைய ப்ரெஸ்ஸு கஸ்தூரி தோக்ஸுங்கிற ப்ரெஸ்ஸு அண்ணா சாலையில் இருந்தது. அப்போ எங்கள் அண்ணன் ஒரு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தால், திருவிளக்குன்னு ஒரு பத்திரிக்கை நடத்தி, திருவிளக்கு பத்திரிக்கை அலுவலகம் அது தான். ஏவிபி ஆசை தம்பி அவர்கள் வந்து தினசரி நடத்திக்கிட்டு இருந்தார், தனி அரசுன்னு. அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் அது தான், லித்தோ ஒர்க்ஸு. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ சஃபேர் தேட்டர் தாண்டி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முரசொலி அலுவலகம் இருக்கும் அந்த ரோட்லேயே. முரசொலி அலுவலகத்தை கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னா தென்னக அலுவலகம் இருக்கும், மதிய அழகு நடத்துகிற பத்திரிக்கை. அதிமுகவுடைய அஃபிஷியல் அதிகாரப்பூர்வ ஏடுன்னு பின்னாடி கே கிருஷ்ணா நடத்துனது அது அங்கே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து திருவிளக்கு எங்கள் பத்திரிக்கை. இது 3 வரிசையாக இருக்கும். இதில் வந்து எங்களுதில் என்னன்னா, திருவிளக்கு வந்து ஒரு மாதிரி காமனாக நின்றுட்டு இருந்தது. திமுககாரர் அல்லாதவர்களும் அதை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடம் வந்து சாமுவேலுங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு சொந்தமானது. சாமுவேலு தான் அண்ணாவினுடைய ஃபோட்டோகிராஃபர். எதுனாலும் அண்ணா வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னாக்கா சாமுவேலை தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது. இப்போ கேஆர் விஜய் அவருடைய அறிமுகம் தான், சரோஜாதேவி அவருடைய அறிமுகம் தான். இந்த சரோஜாதேவி வந்து எங்கள் ப்ரெஸ்ஸு வந்து எங்கள் ப்ரெஸ்ஸுக்கு நேர் பின்னாடி அவருடைய வீடு ஒரு சந்து இருக்கும். அந்த சந்து வழியாக உள்ளே போகணும். இவங்க வந்து எங்கள் ப்ரெஸ்ஸுக்கிட்ட நிற்பாங்க. பல சமயங்களில் எங்கள் ப்ரெஸ்ஸை உள்ளார உட்கார வச்சுருப்போம், இது பண்ணுவோம், கூட்டிகிட்டு போவோம். அவர் வந்து அந்த அப்போ தான் கலர் ஃபில்ம் வந்த டைம், ஃபோட்டோவில் கலர் ஃபோட்டோ எடுக்கிற டைம் அப்போ தான் ஆரம்பம். கலர் ஃபோட்டோ இவர் சரோஜாதேவி வச்சு தான் அவர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணார். அப்போ அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், அது பத்திரிக்கையில் சொன்னார், அவங்களுக்கு வந்து இது ஓ வடிவத்தில் இருந்தது, மூஞ்சி வட்டமாக இருந்தது, சரியாக இல்லை. அதை நான் மேக்கப் மேனை வச்சுட்டு நீண்ட முகமாக மாற்றினேன், யூ வடிவமாக மாற்றினேன். அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ சொன்னாங்க. அது ஒரு 20 ஃபோட்டோ எடுத்தார். எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட காட்டும் போது ஏகோபித்த இதில் என்ன சொன்னாங்கன்னா, வைஜெயந்தி மாதிரியே இருக்காங்களே, வைஜெயந்தி மலா மாதிரியே இருக்காங்களேன்ற ஒரு கமெண்ட் வந்தது. இந்த கமெண்ட் வந்து இந்த ஸ்டில்ஸ் வந்து பாப்புலரான உடனே தான் இரும்பு திரைங்கிற படத்தில் வைஜெயந்திக்கு சகோதரியாக சரோஜாதேவி வர மாதிரி போட்டாங்க. அது மாதிரி கேரக்டர்லாம் வைஜெயந்திக்கு டூப்பா போடுற மாதிரி போர்மேன்ஸ் வைஜெயந்தி மாலான்னு பண்ணிட்டாங்க. அதனால தான் 2-3 ஹிந்தி படத்தில் நடித்தாங்க. ஹிந்தி படத்தில் எடுபடலை. எடுபட்டது பூரா தமிழில் தான் அவங்க பெருசாக வந்தாங்க. அது மாதிரி கன்னட படத்தில் கூட பெருசாக இல்லை. அவங்க தமிழில் தான் அதிகம், தமிழில் தான் அவங்க பாப்புலராக இருந்தாங்க. ஏன் அதை இதாகலைன்னாக்கா, காசு கொடுத்து கட்டுப்படி ஆகல. தமிழில் பல லட்சம், அந்த அவங்களுக்கு கொடுக்குற காசில் 3 கன்னட படம் எடுத்துருவான், நமக்கு வேணான்ட்டாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்மினி மலையாளி அவங்க மலையாள படங்களில் பத்மினி ஷகினே ஆகலை. ஏன்னா காசு கொடுத்து கட்டுப்படி ஆகலை, போட முடியாது. அதே மாதிரி தான் இவங்களுக்கு காசு கொடுக்க முடியாது, கட்டுப்படி ஆகாது. தெலுங்கில் போட்டாங்க, என்டி ராமராஜ் சில படங்களில் போட்டார், அவரும் குறைச்சலாக தான் பயன்படுத்தினார், ஒரு பெருசாக போகலை. அவங்க தமிழில் தான் முழுக்க இந்த 3 பேர்த்துக்கும் அன்றைக்கி இருந்த மூவேந்தர்கள்னு சொல்லுவாங்க. சேர சோழ பாண்டியன், சேரன் வந்து எம்ஜிஆர், சோழன் வந்து இவர் சிவாஜி, பாண்டியன் வந்து ஜெமினி. அதுக்கு தகுந்த மாதிரி கேரளாவை சேர்ந்த ஒரு எம்ஜிஆர், தஞ்சாவூரை சோழ பூமியை சேர்ந்த ஒரு சிவாஜி, பாண்டியர்களாண்ட புதுக்கோட்டையை சேர்ந்தவர் வந்து ஜெமினி, சேர சோழ பாண்டியர். இவங்க 3 பேர்த்துக்கு அந்த மாதிரி ஹீரோயினாக இருந்தது. ரவிச்சந்திரன் வரலும் வந்தாங்க.
ரவிச்சந்திரனோட மாலத்திக்கிற படத்தில் ஆக்ட் பண்ணாங்க. ஜெய்சங்கர் ரவிச்சந்திரனுக்கு வந்து ஹீரோயினாக வந்தாங்க. அது வரலும் தாக்கு பிடிச்சாங்க. கொஞ்சம் எம்ஜிஆர் கொஞ்சம் கழட்டி விட ஆரம்பித்த உடனே ஜெயலலிதா வந்தபோது இவங்க கொஞ்சம் ஆதரவு கொடுத்தாங்க. பொருந்தலை. பார்த்தா ரவிச்சந்திரனுக்கு ஜெய்சங்கருக்கு அக்கா மாதிரி அம்மா மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, போயிட்டாங்க. அவங்களாவே போய் விலகிட்டாங்க. நடிப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாங்க? எங்களை பொறுத்தவரை ஒரு ஆவரேஜ் நடிகை தான் அவங்க. கல்யாண பரிசையில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருந்து என்னை பொறுத்தவரையிலும். பட் அந்த நடிப்பு அந்த கதாபாத்திரம் பிரமாதமாக மாட்டுச்சு. அதே மாதிரி ஆலயமணியில் கூட ரொம்ப அருமையாக பல காட்சிகள்லாம் இருக்கும். பார்த்தால் பத்திரெலாம் டம்மி தான். சும்மா வந்துட்டு யாருக்கு மாப்பிள்ளை யாரோ கொடியை சேர்ந்தது காற்று வந்ததா இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு போயிட்டாங்க. ஒன்றும் ரோல் கிடையாது அவங்களுக்கு. அதில் சாவித்திரி ஜெமினி தான் இது பண்ணாங்க. சிவாஜிக்கு அதில் பெரிய ரோல் இல்லை பார்த்தால் பத்திரில். அந்த மாதிரி இது இருந்தது. புதிய பறவையில் அவங்களுக்கு அற்புதமான ரோல். டிடெக்டிவாக வருவாங்க. சேச குறுக்கட் ஷேடோங்கிற ஒரு இங்கிலீஷ் படம், அதில் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இது பண்ணியிருந்தாங்க. படகோட்டியில் வந்து எம்ஜிஆர் படத்தில் என்ன வேறு என்ன பண்ண முடியும், கவர்ச்சி தான். வந்து அன்பேவா படத்துலலாம் பாட்டு, அன்பேவா படத்தில் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அன்பேவா படத்தில் அந்த கன்செப்டுங்கிற படத்தை அருமையாக தமிழில் பண்ணியிருந்தாங்க. அது சரோஜதேவி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த லவ் பேர்ட்ஸ் பாட்டு கூட கவர்ச்சியை தூண்டலை, அதை கவர்ச்சியாக எடுத்தாங்க. ஓட்டமெல்லாம் தெரிகிற மாதிரி அந்த படத்தில் அந்த சீன் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து நீச்சல் நொடியில் தான் வருவாங்க. அப்புறம் வந்து அதை வேண்டாம் சொல்லி கட் பண்ணிவிட்டு துண்டு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி எடுத்தாங்க, மாற்றிட்டாங்க படத்தை. அதில் தான் அவங்க வந்து முதல் தன்னுடைய கால் அழகை காட்டி நடித்த சீன். அதை நான் அந்த ஒரிஜினல் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் அவங்க வந்து கடைசி வரலும் உடம்பு தெரியாமல் நடித்தவங்கிற பேர் இருக்குது. அன்பேவா வந்து ஒரு உல்லாசமான படம், ஜாலியான படம். எம்ஜிஆரினுடைய நடிப்பு உலகத்திலேயே, நடிப்பு வாழ்க்கையிலேயே அவர் வித்தியாசமாக நடித்த ஒரே படம் வந்து அன்பேவா தான். அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, தங்கச்சி கிடையாது, பாசம் கிடையாது, குடிசம் கிடையாது, ஒன்று பணக்காரனாக ஒருவர். இல்லாட்டி முதல் சீனில் வந்து கூழ் குடிக்கிற சீன் தானே. கூழ் குடிக்க வேண்டியது, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுவார், கதாநாயகிட்ட சண்டைக்கு போவார், கோட்டிச்சோரி, ஒரு பிச்சைக்காரன், கல்யாணம், அப்படி தான் இருக்கும். இந்த படத்தில் தான் பிளேன்லேருந்து இறங்கி வருவார் அன்பேவாவில். எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தும்போது பிளேன்லேருந்து இறங்கி பணக்கார ஜேபி, பேர் கூட ஞாபகம் இருக்குது, ஜே பாலு, ஜேபின்னு ஒருவர். உழைப்பு களைப்பு தாங்க முடியல, பொழுதுபோக்குக்கு தான் ஊர் தன்னுடைய பங்களா ஒன்று இருக்குது சிம்லாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போவார். அப்புறம் அந்த கையில் சூர்கேஸ் வச்சுட்டு குச்சி வச்சுட்டு புதிய வானம் புதிய வானம் புதிய பூமி பாசம் படத்தில் வந்து சரோஜதேவி அதில் வருவாங்க. பட் எம்ஜிஆர் அதில் வந்து நடிப்பில் வந்து எம்ஜிஆர் ப்ரூவ் பண்ண படம் அது. ரொம்ப அருமையாக ஆக்ட் பண்ணியிருப்பார். கடைசியில் எம்ஜிஆர் இறந்துடுவார் அந்த படத்தில். அதே அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மதுரையில் தான் அந்த படத்தை பார்க்குறேன், தேவி தேட்டரில் ஓடுது. மார்னிங் ஷோ முடிஞ்சு நாங்கள் மேட்னிக்கு நிற்கிறோம், க்யூ ஃபஸ்ட்டு டே க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கோம். படம் முடிஞ்சு வர்றாங்க, எப்படிங்கிறது படம் எடுத்திருக்கான், தலைவரை கொண்டு விட்டாயா அப்படின்னா. என் கூட மெடிக்கல் காலேஜ் என்ன கிளாஸ்மேட்ஸு, இதே தலைவரை கொண்டு விட்டானா அப்படின்னா என்ன, எம்ஜிஆர் செத்து போகிற மாதிரி பாதி பேர் போயிட்டான், அப்படியே கிளம்பி போயிட்டானுங்க, எம்ஜிஆர் சாப்பிட்றாரு. படம் சுத்தம். என்ன மாதிரி எந்த உணர்ச்சியும் இல்லாத நாங்கள்லாம் தான் போய் கடைசியில் பரவாயில்ல எம்ஜிஆர் செத்து போயிட்டார் பரவாயில்லன்னு சொல்லி வந்தாகட்டும். அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் வந்து சாவர மாதிரி காட்சி வச்சுக்கவே இல்லை. அது நேரு நெருப்பும் படத்தில் கூட அந்த கடைசியாக அந்த செத்து போகிற மாதிரி காட்டப்பட்டார். ரெண்டு பேரும் அப்படியே ஜெயலலிதா அந்த நல்ல எம்ஜிஆரும் வந்து இது பண்ணி கையாட்டுற மாதிரி தான் முடிப்பார். சாவர மாதிரி அதுக்கப்புறம் அவர் இது பண்ணவே இல்லை. ரசிகர்களுடைய இதனால் அவங்களுக்கு நடிக்க முடிஞ்சால் கூட நடிக்க முடியாமல் போச்சு. அவர் புகழ் அடைகிறதுக்கு முன்னாடி எந்தங்க படத்தில் தற்கொலைப்பட்டு சாவர மாதிரி வரும். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார். அதே தான் ரஜினிக்கும். வேறு மாற்றங்களே பண்ண முடியாது. அவர் அப்படியே தான் வந்தாகணும். வேறு வித்தியாசமான நடிப்பெல்லாம் பண்ணவே முடியாது. தளபதி படத்தில் வந்து அவர் சாவடிக்கிற மாதிரி தான் எடுத்தாங்க. அப்புறம் பார்த்தாங்க நான் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு நாள் விட்டாங்க. படம் காலி. மறுபடியும் உடனே ரெடி ரீஷூட் பண்ணி சண்டை காட்சியெல்லாம் போட்டுது. ஆஹா மெல்ல நடன்னு வரும்ல, அது புதிய பறவை. அந்த புதிய பறவையில் அந்த பாட்டுக்கு தான் சரோஜதேவி ஒரு சில்வர் கலரில் ஒரு புடவை கட்டியிருப்பாங்க. ஜெகினா போட்ட ஒரு புடவை. சிவாஜி வந்து பனியனே போடாமல் டிரான்ஸ்பரண்ட் ஷர்ட் போட்டு பண்ணியிருப்பார். அந்த பாட்டு அந்த சீனு
பாட்டும் சரி, அந்த சௌந்தரராஜன் பாடின விதமும் சரி, இவங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணது அழியாத காட்சிகள். அதெல்லாம் அந்த காலத்தில் தேசிய கீத மாதிரி எங்களுக்கு. எங்கள் கிளாஸ்மேட்டு பொண்ணுங்க போச்சுன்னா ஐயா மெல்ல நடம், அது ஆஹா மெல்ல நடம் வந்து நாங்கள் அந்த ஆயா மெல்ல நடம் பண்ணி பாடுவோம். கிளாஸ்மேட்டை கலாட்டா பண்ணி பாடுறோம். அது மாதிரி நல்ல சரோஜாதேவி ஒரு காலத்தில் இருந்தாங்க. ஜெயலலிதா வந்தபோது அப்படியே ஷிஃப்ட் ஆச்சு. அப்படியே அந்த ரசிகர்கள் அப்படியே ஷிஃப்ட் ஆனாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம ஈடுபட மாட்டோம்னு சொல்லி கௌரவமாகவே விலகிட்டாங்க அவங்களே. ஆமாம், இப்போ மார்க்கெட்டு முழுவதும் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. இனிமேல் நமக்கு சீர்ந்த மாட்டாங்கன்னு தெரிஞ்சு க்ளீனாக விலகிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க படங்களே இல்லை. நாங்களும் அதை பற்றி கவலைப்படலை. ஐயோ சரோஜாதேவின்னு ஒருத்தர் இருந்தாங்களே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் கவலைப்படணும். அதுதான் சினிமா உலகம். லதா வந்தோடனே ஜெயலலிதா கல்வி இல்லை, அந்த மாதிரி தான். அப்போ வந்து இந்த 3 பேர் வச்சதாங்க சட்டம். அதில் ஜெமினி கொஞ்சம் டெமோக்ராட்டிக்காக கொஞ்சம் ஜனநாயக முறைப்படி இருந்தார். இவங்க 2 பேர் படத்துலேயே இவங்க வச்சது தானே சட்டம். யார் ஹீரோயினாக இருக்கலாம், யார் மியூசிக் போடலாம், யார் மேக்கப் போடலாம், யார் வசனம் எழுதலாம், எல்லாமே அவங்க தானே. சிவாஜி எம்ஜிஆர் படத்தில் வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஜெயலலிதா வர வரைக்கும் இவங்க 2 பேரும் போட்டி போட்டு எடுத்தாங்க. ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு மஞ்சுளா உள்ள நுழைஞ்ச உடனே முடிஞ்சிச்சு. ஜெயலலிதா கட்டாச்சு. உலகம் சுற்று வாலிபனில் அந்த அவங்கள எவ்வளோ முயற்சி பண்ணி சரோஜாதேவி ட்ரை பண்ணாங்க. அதில் எப்படியோ உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணாங்க. உலகம் சுற்று வாலிபனுக்கு இல்லை, ஜெயலலிதா ட்ரை பண்ணதா சொன்னாங்க. ஜெயலலிதா ட்ரெஸ்ஸை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜப்பானுக்கே போயிட்டாங்க. யார்? ஜெயலலிதா. அந்த எக்ஸ்போ 70ங்கிற எக்ஸிபிஷனில் தான் அவர் ஷூட் பண்ணுறாரு. உலக வர்த்தக பொருட்காட்சி அதில் ஷூட் பண்ணுறாரு. அங்கே போய் அந்த ஷூட் பண்ணுற இடத்துல நிற்கிது. அந்த நீலகண்டக்கிட்ட தான் அவர் டைரக்டர்கிட்ட தான் சொல்கிறாங்க, அம்மா இதுக்கெல்லாம் காஸ்டியூமெல்லாம் வாங்கினா என்னம்மா பண்ணுறேன், எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். கண்டுக்கவே இல்லை. அப்புறம் தான் வந்து எல்லாம் தன்னுடைய படங்கள்லாம் உழுவ ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் மறுபடியும் ஜெயலலிதா கொண்டார். அரசியலுக்கு ஜெயலலிதா தேவைப்பட்டு கொண்டார். எந்தெந்த பாட்டு ஹிட்டு? ஜவ்வாது மேடையிட்டு, சர்க்கரையில் பந்தலிட்டு, செவ்வாழை கால் எடுத்து வா வான்னு படத்தோட்டத்தில் ஒரு பாட்டு. அதில் சௌந்தரராஜன், பி சுஷீலா, எம்எஸ் விஸ்வநாதன், அது இவங்க 2 பேரும் குடிச்சிட்டு ஆடுற மாதிரி நடிப்பாங்க. ஜவ்வாது மேடையிட்டு, சர்க்கரையில் பந்தலிட்டு, செவ்வாழை கால் எடுத்து வா வா வா, செம்மாதுளை பிளந்து தா தா தான்னு, நாகலிங்க பூவெடுத்து 4 பக்கம் எடுத்து அதை கொண்டு வா 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 அப்படின்னு இவங்க ஆடுவாங்க. நான் ஒரு மாதிரி மது போதையில் அந்த பாட்டுக்குன்னே ஓடிச்சு. அதுக்கப்புறம் பேசுவது கிளியா, சேரனுக்கு உறவா, செந்தமிழ நிலவா அப்படிங்கிற பாட்டு. அதில் வந்து போங்கோஸ் அடிப்பாங்க. பேசுவது கிளியா டப்பு 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 டப்பு. அது அன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ். அது ரொம்ப அந்த பாட்டெல்லாம் அது பணத்தோட்டம் படமே பாட்டுக்கு தான் ஓடிச்சு. பாட்டு கடைசியில் ஒரு இல்லை, அது ஏதோ ஒரு பாட்டு கடைசியாக ஒரு பாட்டு நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் ஜெமினி, எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி விட்டுருங்க, இந்த இவங்க 2 பேர்த்துக்கும் அவங்களுடைய படத்துக்கு முழு உயிரையும் கொடுத்து இவங்க டிஎம் சௌந்தரராஜன், எம்ஜிஆர், சிவாஜி, டிஎம் சௌந்தரராஜன், பி சுஷீலா, எம்எஸ் விஸ்வநாதன், இவங்க தான் அப்போ வந்து நடுவில் கேவி மகாதேவன். கிளாசிக்கல் மியூசிக்னு எடுத்தால் கேவி மகாதேவன் தான். தேவர் ஃபிலிம்ஸில் அவங்க ஒரு தடவை கூட எம்எஸ்சி யூஸ் பண்ணல. மகாதேவன் தான் மியூசிக். அது ஒரு மாதிரி இருந்தது. சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டால் கண்ணம் சிவக்க வந்து புதையலிட்டால் நம்ம பாட்டெலாம் வரும். அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கண்டு மயங்காதே, கண்ணை உருட்டாதே, ஹேண்டில் பாரை உடைக்காதே அப்படின்னு சொல்லி சைக்கிள் ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுக்குற பாட்டு. இதெல்லாம் மழை பொழிந்து கொண்டே இருக்கும், உடல் நனைந்து கொண்டே இருக்கும்னு அதில் சரோஜாவுடைய கவர்ச்சியை பிச்சு உதருவாங்க. அந்த படத்தில் தண்ணியிலேருந்து அப்படியே எழுந்திரிச்சு தண்ணிக்குள்ளார அப்படியே உழுவாங்க 2 பேரும். ஒரு சின்ன கொட்டை மாதிரி இருக்குது, விழுந்தோடனே அப்படியே சரோஜாதேவி வந்து எம்ஜிஆர் மேலே நெஞ்சில் சாஞ்சிக்குவாங்க, முதுகை வச்சு படுத்துருவாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் பிடிப்பாங்க. ஒன்றும் மியூசிக்கே இருக்காது. டக்குனா இருக்கு, ஏதோ ஒரு மயக்கம், தியேட்டர் இடிஞ்சு கொட்டி விழுந்துருக்கேன். அந்த ஏதோ ஒரு மயக்கம்
அதெல்லாம் பியூர் என்டர்டெயின்மெண்ட். சரோஜாதேவி இந்த 10 வருஷம் இவங்களுக்கு கொண்டாட்டம் தான். கொண்டாட்டம் தான். திருமணம் ஒன்று பண்ணிக்கிட்டாங்க. அந்த திருமணத்துக்கு தமிழ்நாட்டை இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்த டைமில் தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நல்லா சூப்பராக, அதாவது உச்சத்தில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா வர்ற டைம் அது, அந்த டைமில் தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த நட்சத்திரங்களை யாரும் போகவே இல்லை, யாரும் போகலை. அது கல்யாணம் நடந்தது, அவ்வளோதான். அது யாரோ ஹர்ஷனோ என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த செல்வாக்குக்கு அவங்க அரசியலுக்கு வந்திருக்கலாம். அவங்க அதை முயற்சிக்கவே இல்லை. எம்ஜிஆர் அதை என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.